சரி கேம் பார்க்கலாமா? ஸ்டார்ட். Tree. Jesus. Start. Tree. Jesus. சரியா? நான் தப்பா செய்வேன், நீங்க கரெக்ட்டா செய்யணும். ஓகேவா? சரியா? கேம் வந்து ஐஸ் பிரேக்கர். ஓகேவா? ரெடியா? Are you ready? Start. Tree. Jesus. Start. Tree. யார் கவனிக்கணும், உங்க சத்தம் கேட்கக்கூடாது. ஸ்டார்ட். ஜீசஸ். ஜீசஸ். எத்தனை பேர் ட்ரீ வச்சிருக்கீங்க? கவனிக்கணும், வாழ்க்கையில கவனம் தேவை. ட்ரீ. ஜீசஸ். ஸ்டார்ட். ட்ரீ. ஸ்டார்ட். ஜீசஸ். Jesus. Jesus. Tree. Start. Jesus. சரி, எல்லாம் கிளாப் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏக்கா, சரி இந்த ஸ்டார் எதுக்காக கிறிஸ்மஸ்க்கு தொங்க போடுறாங்க? ஏடா அன்னைக்கு ஏசப்பா உள்ள வருவாங்க வீட்டுக்கு. அப்படியே அன்னைக்கு இல்ல, எல்லாரும் ஏசப்பா என்ன செய்வாங்க? உள்ள வருவாங்க. ஏன் இந்த ஸ்டார் வெளிய தொங்க போடுறாங்க தெரியுமா? சொல்லுங்க. ஏசப்பா ஐயோ வந்து சாப்பிட்டாங்க. ஏசப்பா காட்டுல மேய்ப்பர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மேய்ப்பர்கள் காட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வெரி குட். என்ன பண்ணிருப்பாங்க? ஆடுகள் மேய்ச்சிட்டு இருப்பாங்க. மேய்ச்சிட்டு போது யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு எல்லாரும் என்ன செய்றாங்க? கேக்குது. யூதருக்கு ராஜா பார்க்க போறவங்களோட ஸ்டார் தான் உங்களுக்கு வழி காட்டுது. ஏசப்பா எங்க பிறந்திருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அங்க வந்து அப்பதான் மேய்ப்பர்களுக்கு வழி காட்டுச்சு. காட்டுறவங்களுக்கு இந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பின்னாடி யார் போறா? அந்த மேய்ப்பர்கள்லாம் யாரை பார்க்க போறாங்க? கரெக்ட். ஏசப்பா எங்க பிறந்திருந்தாங்க? முன்னடையில. அதாவது ஆடு மாடுலாம் கட்டுவாங்கல்ல, ஏன் அங்க பிறந்தாங்க தெரியுமா? அவங்க யாருமே என்ன செய்யல, வீடு சத்திரத்துல இடம் கிடையாது, வீடும் கொடுக்கல. லாஸ்ட்ல ஒரே ஒரு கஷ்டப்பட்டவங்க தான் எதுல இருந்துச்சு? முன்னடை. முன்னடைனா என்ன தெரியுமா? மாடு ஆடுலாம் கட்டுவாங்கல்ல, மாட்டு தொழுவம் சொல்லுவோம்ல, அந்த முன்னடையில தான் ஏசப்பா என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டார் எங்க வந்து நின்னுச்சா? கரெக்டா ஏசப்பா பிறந்த இடத்த வரைக்கும் நின்று வழி காட்டுச்சான். மேய்ப்பர்கள் பார்க்க வந்தாங்க. வேற யாரெல்லாம் ஏசப்பா பார்க்க வந்தாங்க தெரியுமா? சாஸ்திரிகள் சொல்லி வைப்பாங்க. சரியா? அவங்க ஏசப்பாவுக்கு பொன் வெள்ளி பூவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம யாராவது பேபி பிறந்தாங்க பார்க்க போகும்போது என்ன கொண்டு போவோம்? பேபிக்கு அல்ல ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோமா இல்லையா? அதே மாதிரி இந்த சாஸ்திரிகள்லாம் பொன் வெள்ளி பூவெல்லாம் வாங்கிட்டு போனாங்க. நீங்க இந்த ஏசப்பா பிறந்தனால நீங்க என்ன கொடுக்க போறீங்க? சரியா? ஏசப்பா பிறந்தனால நீங்க வந்து உண்மையா வாழணும். எப்படி வாழணும்? உண்மையா வாழணும். அடுத்து உள்ளத்தை ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? உள்ளத்தை யார் கொடுக்கணும்? ஏசப்பா கொடுக்கணும். மூணாவது உலகத்துக்காக என்ன செய்யணும்? உலகத்துக்கு நீங்க ஒரு சாட்சியா வாழணும். எப்படி வாழணும்? எப்படி சாட்சியா வாழணும்? நல்ல பையன் வாங்கணுமா? நம்ம உங்களுக்கு 10 கெட்ட பிள்ளைன்னு சொல்லணுமா? நல்ல பிள்ளைன்னு சொல்லி சாட்சியுள்ள பிள்ளையா 3 சரியா? என்னதான் சொல்லுங்க? உண்மையா வாழ்வேன், உள்ளத்தை ஏசப்பா கொடுப்பேன், உலகத்துக்காக சாட்சியாக வாழ்வேன். சரிங்களா? சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு சொல்லுங்க. இது என்ன நிறம்? வெள்ளை கருப்பு. என்ன நிறத்துல இருக்கு? உள்ள black. அப்படிதானா? இன்னைக்கும் எல்லாருடைய உள்ளமும் எப்படி இருக்கு? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. அப்படிதானா? எனக்கு எங்க அப்பா செல்போன் விளையாடுறதுக்கு தர மாட்டேங்காங்க, கேம் விளையாட தர மாட்டேங்காங்க, பாதி பேர் கவலை. ஸ்கூலுக்கு போனா மிஸ் டீச்சர்லாம் என்ன செய்றாங்க? படிக்க மாட்டேங்க, ஹோம்வொர்க் பண்ணல, திட்டுறாங்கன்னு ஒரு கவலை. எதுக்குடா ஸ்கூலுக்கு போறேன்னு கவலை. சில வீட்டுல பணம் கஷ்டம், சில வீட்டுல வீடு இல்லைங்கிற கஷ்டம், சிலவங்களுக்கு நினைச்ச ட்ரெஸ் கிடைக்கலன்னு சொல்லி கஷ்டம். அப்படிதானா? ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்றீங்களா? எனக்கு எங்க அப்பா வண்டி ஓட்டுறதுக்கு சைக்கிளே வாங்கி தர மாட்டேங்காங்க. ஏதாவது ஒரு கவலையில இருந்துச்சுன்னு அந்த இருந்தையும் இதே மாதிரி இருள் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் ஏசப்பா இருளில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம்
வைத்தார்கள். எப்போ ஏசப்பா நம்ம உள்ளத்துல வரும்போது இந்த பாவமான இருளான இருதயம், சாபமான இந்த இருளான இருதயம் ஏசப்பா உள்ளத்துல வரும்போது எப்படி மாறி சொல்லி பார்க்கலாமா? பின்னாடி நான் பார்த்துட்டேன். அது ஒரு மேக்னெட் தான். சரியா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்னது கலர்ஃபுல்லா மாறணும்னா நம்ம உள்ளத்தை இருளான இதயத்தை யாருக்கு கொடுக்கணும்? கொடுப்பீங்களா? இப்ப அக்கா ஜோன் வாங்க. அப்படியே கை குப்பி கண்ண கொடுங்க. இல்ல கை குப்பி கண்ண கொடுங்க. அது லாஸ்ட்ல பாடுமா? ஒரு வசனம் ஒரே ஒரு வசனம். ஓகே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சொல்லு. சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு கேட்கல. சாவு எனக்கு ஆதாயம். இன்னொரு சொல்லு. கிறிஸ்து என்ன சொல்லுங்க? இன்னும் சொல்லி சொல்லுதாங்க. அதே எல்லாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் சொல்லுவா? ஓகே, வெரி குட். வெரி குட், எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆதாயம். வெரி குட், வெரி குட்.